அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மனிதன் இந்த உலகிலே உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளாக 3 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன: உணவு, உடை, உறையுள். அதிலேயும் கூட இதே வரிசையில்தான் இந்த 3 அத்தியாவசியமான விஷயங்களையும் சொல்லுவார்கள். ஏனென்றால் இருப்பிடம் இல்லாமல் கூட தனியே மரத்தடியிலும் பொது இடங்களிலும் வசித்து விடலாம். பல நேரங்களில் நமக்கு நாமே ஆடையில்லா காலங்களிலே பழைய துணிகளை போட்டு கூட நம்மை நாமே மறைத்து கொள்ளலாம். ஆனால் அடிப்படை தேவை உயிர் வாழ்வதற்கு உணவு. இந்த உணவு சார்ந்து இங்கே பல நூறாண்டுகளாக பல்வேறு மாற்றங்களும் நம்மை நாம் அதற்கு ஆட்படுத்தி கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். மனித வரலாற்றிலே மைல்கல்களாக திருப்புமுனை விஷயங்களாக அறியப்படுவனவற்றுள் எப்படி நெருப்பை கண்டடைந்ததும் சக்கரத்தினுடைய உதவியினாலே பயணங்களை மேற்கொள்ளத் துவங்கியதும் முக்கியமானதோ, அதுபோல்தான் விவசாயம் செய்து அதன் மூலமாக தானியங்களை உற்பத்தி செய்து அதை பின்னாள் தேவைக்கு என்று பாதுகாத்து வைப்பதும், பண்டமாற்று முறையின் மூலமாக ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெற்றுக்கொள்ளுவதும் என்று உணவு பழக்க வழக்கங்களிலே ஏற்பட்ட மாற்றங்களையும் திருப்புமுனை நிகழ்ச்சிகளாக பார்க்கிறோம். உலகினுடைய வெவ்வேறு பகுதிகளும் வெவ்வேறு நாடுகளும் அவரவர்களுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாற்போலே இறைவனுடைய படைப்பிலே மிகவும் வினோதமாக ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஆன உணவு வெவ்வேறு தானியங்களாக வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பனிமூட்டமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே விளைபொருள்கள் மிகவும் குறைந்திருப்பதாலே வேட்டையாடி இறைச்சியை பதப்படுத்தி உண்ணக்கூடிய வழக்கங்களும் இருக்க பார்க்கிறோம். அந்தந்த இடத்திலே என்ன உணவு இயற்கையாக கிடைக்கிறதோ அதை தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களின் ஆதாரமாக வைத்து பல்வேறு உணவு வகைகளை சமைத்து உண்டு வருவதுதான் நம்முடைய வரலாற்றிலே, உணவு சார்ந்த வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய உண்மை. இந்த நிலையில் இந்திய திருநாடு நல்ல வெப்பநிலையிலே விவசாயம் பெரும்வாரியான பகுதிகளிலே ஆண்டின் முக்கியமான பல வெவ்வேறு காலகட்டங்களிலும் செய்வதற்கு தகுதியான வெப்பத்தோடு மண்ணும் நல்ல சக்தி வாய்ந்த மண்ணாக உரமேறிய மண்ணாக இருப்பதாலேயும் நீராதாரத்திற்கு குறைவில்லாமல் பல்வேறு பெருக்கெடுத்தோடும் நதிகளும் பல இடங்களில் வானம் பார்த்த பூமியாய் இருந்தாலும் கூட அந்த மழையினுடைய அமைப்பிற்கு ஏற்றாற் போலே விவசாயம் செய்து வருவதையும் பன்னெடுங்கால வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவெங்கிலும் நடந்த பல்வேறு அகழ்வாராய்ச்சிகளிலும் பல ஆயிரம் வருடத்திற்கு முன்பாகவே விதைத்து அறுவடை செய்யப்பட்ட நெல் ரகங்களும் இன்னும் மற்றைய தானிய வகைகளும் கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறும் பாரம்பரியமும் கொண்டதுதான் இந்திய நாட்டிலே தொன்று தொட்டு நடந்து வரக்கூடிய வேளாண்மை வழக்கங்கள். ஆயினும் 20ஆம் நூற்றாண்டிலே பல்வேறு படையெடுப்புகள், காலனிய ஆதிக்கம், உலக யுத்தங்கள் என்று பல காரணங்களாலே நம்முடைய அடிப்படை உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபட்டு போயின. பஞ்சங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் நம் நாட்டிலும் வெளிநாட்டிலுமாக ஏற்பட்ட பஞ்ச காலங்களிலே இங்கே விளையக்கூடிய தானியங்களை மற்றைய நாடுகளுக்கு அனுப்புவதும் மற்றைய நாடுகளிலிருந்து மலிவான பொருட்களை இங்கே இறக்குமதி செய்வதும் என்று 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதையிலிருந்தே நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதிகமாக மாறிப்போயின. இதற்கு விளைச்சலை கூட்டும் விதமாக இங்கே அதுகாரும் கடைபிடித்து வந்த விவசாய வழக்கங்கள் எல்லாம் மாறுபட்டு போய் அதிகமான உரங்களை, அதிலும் கூட ரசாயன உரங்களை நிறைய உபயோகப்படுத்தும் ஒரு மரபு ஏற்பட்டுவிட்டது. இது தேவைக்காக தொடங்கி பின்னாளில் அதிக லாபம் பார்ப்பதற்காக மண்ணினுடைய ரசாயன தன்மையை மாற்றியமைத்தும் விதைகளினுடைய இயற்கை அமைப்பை மாற்றியமைப்பதும் என்று பல்வேறு விஷயங்களிலே இங்கே மாற்றங்கள், உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டன. இதை கடந்த பல பத்தாண்டுகளாக எதிர்த்து போராடி வரும் விவசாய துறையிலே விஞ்ஞானியாக அறியப்படும் திரு நம்மாழ்வார் அவரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். விவசாய மற்றும் உணவு சார்ந்த அறிவியலை உலகிற்கு எளிமையாக எடுத்து காண்பித்த பெருந்தலைவர்கள் பல நாடுகளிலும் அறியப்படுகிறார்கள். அவர்களில் சிலருடைய எழுத்துக்களாலும் பழக்க வழக்கங்களாலும் ஈர்க்கப்பட்டவர்தான் திரு ஜி நம்மாழ்வார் என்பவர். தமிழகத்தின் உணவிற்கான இடமாக, விளைச்சலுக்கான இடமாக பார்க்கப்படும் தஞ்சை தரணியிலே 1938ஆம் ஆண்டு பிறந்தார்.
1950களின் இறுதியிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை துறையிலே இளநிலை பட்டப்படிப்பை முடித்துக் கொண்டவர் கோவில்பட்டியிலே இயங்கி வந்த அரசுசார் வேளாண் விஞ்ஞான அறிவியல் சார்ந்த நிறுவனம் ஒன்றிலே தன்னுடைய பணியை துவங்கினார். அங்கே பல்வேறு அறிவியல் ஆய்வுகள் நடைபெற்று வந்தன. குறிப்பாக பருத்தி மற்றும் இதர தானியங்களை விதைப்பதிலே ஒவ்வொரு விதைக்கும் இடையே விட வேண்டிய இடைவேளை குறித்தும், வெவ்வேறு ரசாயனம் சார்ந்த உரங்களை சேர்க்கும் போது எந்த அளவில் சேர்த்தால் என்ன மாதிரியான விளைச்சல் கிடைக்கிறது என்பதை குறித்தும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருந்தன. சோதனை கூடங்களாக நடத்தப்பட்ட அந்த விளைநிலங்களிலே நடந்து வந்த ஆய்விலே கலந்து கொண்ட இவருக்கு ஆராய்ச்சி என்ற பெயரிலே நிலங்களின் ரசாயன கலப்பை நாம் மாற்றி வருகிறோம், இதனால் விளையக்கூடிய தானியங்களிலே இருக்க வேண்டியதை விடவும் ரசாயனங்களினுடைய தன்மை அளவு அதிகரிக்கின்றன, இவற்றை உண்டு வந்தால் அது நிச்சயமாக உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்பதை எடுத்து கூறத் தொடங்கினார். ஆயினும் அந்த காலகட்டத்தில் பெருகி வரும் ஜனத்தொகை, விளைச்சல் குறைவு, மழை முதலிய இயற்கை சீற்றங்களாலே நிலங்களிலே விவசாயம் செயலே குறைந்து வந்த ஒரு காலச்சூழல். அதனால் கிடைக்கக்கூடிய இடத்திலெல்லாம் விளைச்சலை அதிகரிக்க வாய்ப்புகள் தேடி இருந்தார்கள். அதனால் இவருடைய இந்த மாற்று திட்டத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் யாரும் முன்வரவில்லை. இப்படி ஏற்பட்ட சில மனக்கசப்பினாலே தாம் பார்த்து வந்த அரசு வேலையிலிருந்து வெளியேறினார். விவசாயத்தினுடைய அடிப்படை தன்மை, அதனுடைய இயற்கை சார்ந்த அனுபவங்களை பெற வேண்டிய ஆசையினாலே தமிழகத்தில் மட்டுமல்லாது தென்னிந்தியாவின் பல்வேறு கிராமங்களுக்கும் பயணம் மேற்கொண்டார். இப்படி அவர் தொடர்ந்து சென்று வந்த காலத்தில்தான் உலக அளவிலே விவசாயம் சார்ந்து பொருளாதாரமும் அதன் பின்னணியில் ஒரு அரசியலும் இருப்பதை அறிந்து கொண்டார். இதனால் பெருநிறுவனங்களினுடைய அழுத்தத்தின் காரணமாக பல நாடுகளும் விவசாயத்திலே உரங்களினுடைய அளவை, ரசாயன உரங்களை அதிகமாக உபயோகப்படுத்துவதை அறிந்து கொண்டார். இதை எதிர்த்து பல நாடுகளிலிருந்தும் பிரச்சாரம் செய்து வந்த இயற்கை சார் வேளாண் விஞ்ஞானிகளோடு தானும் இணைந்து கொண்டார். அதிலேயும் இவருக்கு 1970களிலே பெரிய அளவில் இவருக்குள்ளே சமுதாயம் சார்ந்த ஒரு எண்ணத்தை, பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்குள்ளே வினோபா பாவேவை தன்னுடைய குருநாதராக கருதுகிறார். ஏழைகள் தங்களுக்கான விஷயங்களை தாங்களே உற்பத்தி செய்து கொண்டாலன்றி பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியாது என்ற வினோபாவினுடைய பிரச்சாரத்தை இவர் முழுவதுமாக வாங்கிக் கொண்டார். அதன்படி ஏழை எளிய மக்களுக்கு உணவுசார் அரசியலிலிருந்து விடுதலை வேண்டுமென்றால் அதற்கான அடிப்படை தெளிவு அந்த விவசாயிகளுக்கு வேண்டும். இங்கே வழங்கப்படும் கல்வி அடிப்படையாக 3 விஷயங்களை நமக்கு வழங்க வேண்டும் என்று கருதினார். அதில் முதல் விஷயம், தமக்கான தேவைகளை தாமே பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு, அதிலும் குறிப்பாக தமக்கான உணவு தேவைகளை ஒவ்வொரு தனிமனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் தாங்களே விளைவித்துக் கொண்டு அந்த அளவிலே ரசாயனங்களுடைய கலப்பு இல்லாத இயற்கை சத்துமிக்கதான உணவு வகைகளை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த அடிப்படையாக பெறக்கூடிய அறிவின் மூலமாக அவனுடைய தெளிவு, எண்ணத்தினுள்ளே பிறக்க வேண்டிய தெளிவு, மனத்தெளிவு அதிகரிக்க வேண்டும். மூன்றாவது, அப்படி பெறப்படும் கல்வியின் வழியே அவன் தன்னுடைய உணர்வுகளை, எண்ணங்களை தான் கட்டுப்படுத்தி ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த கல்வி உதவ வேண்டும் என்று கல்வியினுடைய பயனாக இந்த 3 கோட்பாடுகளை தான் பிரச்சாரம் செய்து வந்தார். அந்த காலச்சூழலில்தான் ஆரவில் பகுதிகளிலே பல்வேறு வேளாண் விஞ்ஞானிகளும் பல நாட்டை சேர்ந்தவர்களும் இதுபோன்ற இயற்கைசார் வேளாண்மைக்கு வித்திட்டு அதை மக்களிடையேயும் பரப்பி வந்தார்கள். அவர்களோடு கலந்து பரிமாறியதின் மூலமாக பல்வேறு யுத்திகளையும் அறிந்து கொண்டார். உலக நாடுகளிலே பிரபலமாக இயற்கைசார் விவசாயம் குறித்து பேசி வந்தவர்களோடு ஏற்பட்ட தொடர்பினாலே இவர் பல்வேறு அமைப்புகளோடும் தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்தும் இயற்கைசார் வேளாண்மையினுடைய இரகசியங்களை, அந்த கோட்பாடுகளை, வழக்கங்களை அறிந்து கொண்டார். இதற்கிடையே கடுமையாக மேற்கொண்டு வந்த இவருடைய பிரச்சாரமும் பிரச்சார யாத்திரைகளும் பொதுமக்களை, குறிப்பாக விவசாயிகளை இவர்பால் ஈர்த்தது. 2004ஆம் ஆண்டு தமிழகத்தின் கடற்கரையோர மாவட்டங்கள் எல்லாம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது, குறிப்பாக நாகப்பட்டினத்திலே இருந்த விவசாயிகள் அடுத்த ஓராண்டிற்குள்ளாக தங்களுடைய பொருளாதார நிலைமையை சரி செய்து கொண்டும் பாதிப்படைந்த தங்களுடைய நிலங்களை இயற்கை உரங்களின் மூலமாக மீட்டெடுப்பதற்கும் திட்டம் ஒன்றை வகுத்து அதை செயல்படுத்தவும் செய்தார். குறிப்பாக மங்கை மடம், தெற்கு பொய்கை நல்லூர் போன்ற கிராமங்களில் இருந்த விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்க இவர் கற்பித்த யுத்திகளின் மூலமாக ஓரிரண்டு ஆண்டுகளிலேயே தங்களினுடைய பொருளாதார நிலையை அவர்கள் சீர் செய்து கொண்டார்கள்.
இவர் கொண்டிருந்த விஞ்ஞான கோட்பாடு ஒரு நிலத்திலிருந்து அகற்றப்படும் பொருட்களாக எவற்றையெல்லாம் நாம் நீக்கி வெளியே எரிகிறோமோ, எதையெல்லாம் நிலத்திற்கு தேவையில்லாத குப்பை என்று கருதுகிறோமோ அவைதான் நிலத்திற்கான உரமாக பார்க்கப்பட வேண்டும் என்று கருதினார். நெல்லை இடித்து உமியை நாம் தூற்றி அவற்றை மூட்டைகளாக கட்டி விலைக்கு கொடுத்து விடுகிறோம். வாஸ்தவத்தில் அந்த உமியை எரித்து அதிலிருந்து பெறக்கூடிய சாம்பலை நல்ல உரமாக பயன்படுத்தலாம். இதுதான் இயற்கை சார்ந்த விவசாயம் என்று எளிமையான முறையிலே மக்களிடையே இதை பரப்பி வந்தார். சுனாமி பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே விவசாயிகளுக்கு இவர் செய்து வந்த தொண்டை பார்த்து 2006ஆம் ஆண்டு இந்தோனேசியா அரசாங்கம் இவரை அங்கே அழைத்து அங்கிருந்த கிராம மக்களுக்கு, குறிப்பாக கடற்கரையோர கிராம விவசாயிகளுக்கு உதவி செய்யும்படியாக பணித்தார்கள். இப்படி இவர் ஏழை எளிய விவசாயிகளுக்கு அறிவியல் பூர்வமான உதவிகளை வழங்கி வந்ததை பார்த்து திண்டுக்கல்லில் இயங்கி வரும் காந்தி கிராம் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ முனைவர் பட்டத்தை வழங்கியது. தமிழகத்தில் விவசாயம் சார்ந்த கல்வி அறிவு விவசாயத்திலே ஈடுபட்டிருப்பவர்களோடு நின்று விடாமல் பொதுமக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று கருதினார். அதற்காக 4 வாரங்கள் 5 வாரங்கள் என்று பயிற்சி திட்ட வகுப்புகளை அறிவித்தார். இதிலே இளம் தலைமுறையினர்கள், பல்வேறு துறைகளிலும் இருப்பவர்கள், குறிப்பாக மென்பொருள் துறையில் இருப்பவர்கள் எல்லாம் ஆர்வம் காட்டி உணவிற்கு பின்பாக, உணவு விளைச்சலுக்கு பின்பாக இருக்கக்கூடிய பொருளாதார அரசியலை குறித்து நல்ல விழிப்புணர்வை பெற்றார்கள். அதன் மூலமாக பல்வேறு சட்டங்களும் மாற்றியமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு மக்களிடையே என்ன மாற்றம் ஏற்பட்டது. இவர் கற்பித்து வந்த அளவிலே ரசாயனம் கலவாது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து அதையே உரமாக்கி விளைச்சல் குறைவாக இருந்தாலும் நல்ல தரமான உணவுப் பொருட்கள் கிடைக்கும்படியாக செய்யத் தொடங்கினார்கள். 2000ஆவது ஆண்டுக்கு பிறகு சமுதாயத்திலே விவசாயம் சார்ந்த பேச்சு, அரசு நடவடிக்கை, சட்ட திருத்தங்கள் வந்தபோதெல்லாம் இவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் அளவிற்கு ஆளுமையாக வளர்ந்திருந்தார். தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்று தொன்மையான விவசாய மரபுகளை ஆவணப்படுத்தி வந்தார். இவர் அறிவித்து செயல்படுத்திய நடைப்பயணங்கள், யாத்திரைகளிலே பல மக்களும் கலந்து கொண்டு அதன் மூலமாக இவருக்கு தாங்கள் வைத்திருந்த மரியாதையை வெளிப்படுத்தினார்கள். இப்படியெல்லாம் ஏற்படுத்திய அமைப்புகளை ஒன்றிணைத்து இறுதியாக வனகம் என்ற பெயரிலே இயற்கை சார்ந்த விவசாய யுத்திகளை பொதுமக்களுக்கு கற்பிக்கவும், அதையே பழக்கமாக மாற்றி அதன் மூலம் விளைச்சலை பெருக்கவும், விளைபொருட்களை விற்கவும் ஒரு அமைப்பை தொடங்கினார். இவர் பணியாற்றிய இடங்களிலெல்லாம் நாகப்பட்டினம், கரூர், திருநெல்வேலியை அடுத்திருக்கக்கூடிய களக்காடு முதலிய பகுதிகள் முக்கியமானவையாக பார்க்கிறோம். இங்கே இவருடைய அறிவுரையை கேட்டு கணிசமான விவசாயிகள் அவர்கள் அதுவரை செய்து வந்த விவசாய பழக்க வழக்கங்களை பழைய முறைக்கே மாற்றிக்கொண்டார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. 2013ஆம் ஆண்டு கூட பல்வேறு சட்ட போராட்டங்களிலே கலந்து கொண்டு தொடர்ந்து உணவு அரசியல் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்த இந்த இயற்கை விஞ்ஞானி, விவசாய விஞ்ஞானி 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி உடல் நலிவுற்று வயது முதிர்ச்சியின் காரணமாக தளர்வுற்று இயற்கை எய்தினார். மரணிக்கும் தருவாய்க்கும் முன்பு சில நாட்கள் கூட தொடர் பிரச்சார வேலைகளிலே ஈடுபட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 20ஆம் நூற்றாண்டில் உணவுசார் அரசியலை எளிய மக்களிடம் பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஆளுமைகளுக்குள்ளே திரு ஜி. நம்மாழ்வார் அவர்கள் மிக முக்கிய ஆளுமையாக கருதப்பட வேண்டியவர். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.